அதிமுக பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பர்சன்டேஜ் இருக்குது. பெரிய கட்சி அதிமுக தான், அதிக சதவீதம் உள்ள கட்சி அதிமுக. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாமகவும் உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்குது. அமமுகவும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலெலாம் பார்த்துருப்பீங்க, 21 எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணினோம் தமிழ் மாநில காங்கிரஸோ, அதே போல் மற்ற கூட்டணி எல்லாமே பாரிவேந்தர் ஏசிசன் போல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க சார். யாருமே சொந்த சின்னத்திலே போட்டியில் சார், எல்லாம் வந்து ஒன்று ரெட்டையில் இல்லாட்டி தாமரை அப்படி தானே சார் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவ்வளோதானே கணக்கு. நீங்கள் மதிமுகவுக்குன்னு தனி ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க முடியல, திமுக வெயிட்டேஜ் தான் மதிமுக அப்படியே கொடுத்துட வேண்டியது. அதை மாதிரி தான் இங்கே நிற்கிறாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய கட்சி நிறையா சூழ்நிலை, இந்த சூழ்நிலை தான் எல்லோரும் திமுக அப்படியே இந்த கூட்டணியை இழுத்து கொண்டு போய் ஒரு சில சொந்த சொந்த நினைக்கிறாங்க. போன முறையில் எப்படி நின்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லையில, பாதி நின்றாங்கல்ல, சொந்த உதவி சொல்லி நின்றாங்க, பாண்டச்சேரத்தில் நின்றாங்க. அதே போல் நீங்கள் 2024 பார்லிமெண்ட்டில் அதே போல் அதுக்கப்புறம் வந்து 2024 ரெண்டுமே பானையில் நின்றாங்க. 2019 1 பானை 1 உதயசூரன், 2024 ரெண்டுமே பானையில் நின்றாங்க, ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா அமமுக அண்ணன் இதெல்லாம் நல்லா பேசுனாங்க. இது அரசியலில் வந்து வைகோ பேசாத பேச்சா திமுகவை